Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் கேகே சேனல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு புது வீடியோ தான். அவர் இப்போ ஒரு சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, கான்ட்ரோவர்சி ஃபேமிலிஸ். அதோட 3வது பாகத்துக்கு வந்துட்டாரு. இதுல என்ன ஆச்சரியம்னா 3 பாகம் பண்ற அளவுக்கு அவ்வளவு குடும்பங்கள் இருக்கு, கான்ட்ரோவர்சி குடும்பங்கள். ஸோ இது வாரத்துக்கு ஒன்றா இல்லை மாதத்துக்கு ஒன்றா வந்துக்கிட்டே இருக்காங்க. அதில் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பார்க்க போகிறது 2 பேர். ஒன்று நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் செஃப் அவர்கள், அப்புறம் விஜய் டிவி புகழ் நாஞ்சில் விஜயன். அவரும் மாட்டிக்கிட்டாரு. ஆமாம், மாட்டிக்கிட்டாரு. அது என்ன ஏதுங்கிறத பாப்பா. அவர் ஏதோ ஒரு வீடியோ கூட போட்டிருக்காரு எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ அதெல்லாம் நான் பார்க்கல, டைரெக்டாக இவரோட வீடியோவிலே நம்ம பார்க்கலாம். மாதம்பட்டி அவரோட கேஸு என்னென்னா, அவர் இப்போ குக் வித் கோமாளியில் போன வாரம் வரல. இந்த வாரம் ப்ரோமோ வந்தால் தான் தெரியும் இந்த வாரமும் வந்திருக்காரா இல்லையா என்னன்னு. அவர் அந்த வாரம் ஒரு கேப்பு விட்டதுக்குள்ள அவங்க செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க அடுத்த வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் என்னன்னா, அந்த WWE அந்த ரெஸ்லிங் நடக்கும்ல, அந்த டேக் இப்படி டேக் பண்ணிட்டு சேர்ந்து டீமாக சண்டை போடுவாங்க. அது மாதிரி அவங்க ஒரு யூடியூப் சேனலோட கொலாபரேஷன் பண்ணிட்டாங்க. அட் அ டைமில் யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ரிலீஸ் ஆகுது வீடியோ. இவர் ஓவர் பெரிய காதல் மன்னன் தான் போல இருக்கு நம்ம ரங்கராஜ் சார். பர்த்டே சர்ப்ரைஸ் இவர் பண்ணுறது என்ன, அவங்க பண்ணுறது என்ன. அவரோட படத்தில் அந்த கோடி அருவி கொட்டுதே படத்தில் ஒரு பாட்டு வருமே, அது பாவம் யார் எழுதுனதோ என்னவோ, என்னது என்ன என்ன வசனம் அது? இல்லை அவர் பாடின வசனம் ஏதோ அதுல ஒரு லைன் ஒண்ணு வரும். அத அவர் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு, ஏதோ இவர் எழுதுன மாதிரி. ஐயா, ஸோ பெரிய லவ்ஸ் தான் போகுது போல இருக்கு. சின்னதா ஏய் ஊ அப்படின்னு கார்த்திக் மாதிரி ஆரம்பிச்ச ஒரு வீடியோ இப்போ ஒரு வாரத்தில் பெருசாயிருச்சு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதையும் நார்மலைஸ் பண்ணுங்க மிஸ்டர் குரேசி, மிஸ்டர் உமேர், இதையும் இது மாதிரி வீடியோ எடுத்து நார்மலைஸ் பண்ணுங்கன்னு அது அவங்களுக்கு அடி விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ என்னது ஏதுங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு 14 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி. ஹலோ சோல்ஜர்ஸ், ஓகே, வெல்கம் டு கான்ட்ரோவர்சி ஃபேமிலிஸ் பார்ட் 3. ஆல்ரெடி கான்ட்ரோவர்சி ஃபேமிலிஸ் பற்றி 2 வீடியோ பார்த்துருப்போம். இது வந்து பார்ட் 3. நம்ம 2வது பார்க்கல போல இருக்கு. 2 பட்டி தான் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குது. ஒன்று கூமாப்பட்டி, இன்னொன்று வந்து மாதம்பட்டி. 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேடிஸ் விஷயம் தான் வந்து ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ என்ன பார்க்கலாம். வீடியோ பற்றி லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, ஸோ இந்த கூமாப்பட்டி இப்போ ஒரு வீடியோ என்னன்னா, ஹாஸ்பிட்டலில் இப்படி உட்காந்துருக்காரு. ஊருக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு பஸ்ஸில் போகும்போது கீழே விழுந்து இந்த இடம் ஷோல்டர் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. நிறைய பேர் சொல்றாங்க கீழே எல்லாம் விழல, இந்த பொண்ணோட ஆடுறத பொறாம யாரோ பார்த்து பஸ்ல போகும்போது எவனோ இருட்டுல உருட்டு கட்டை எடுத்து அடிச்சிருக்கான், அந்த பொண்ணோட ஆடுற நாங்கெல்லாம் சிங்கிள்ஸ் அப்படின்னு அப்படியும் சொல்றாங்க, இப்படியும் சொல்றாங்க. உண்மை கூமாப்பட்டிக்கு தான் தெரியும். ஓர பசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கந்தசாமி. முதல்ல பார்க்க போகிறது மாதம்பட்டி ரங்கராஜ். மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தீங்க அப்படின்னா மெகடி சர்க்கஸ் அப்படின்னு படத்தில் வந்து ஹீரோ நடிச்சிருந்திருப்பாரு. கோடி மின்னல் கொட்டுதே அடி உண்டால, அது கோடி மின்னல் கொட்டுதே உன்னால, கோடி அருவி கொட்டுதே அடி உண்மையில. அப்படியா? சரி, ஓகே, ஏதோ நல்ல பாட்டு. இல்லை, இந்த வீடியோக்கு படம் சம்மந்தம் இல்லை. ஓகே, இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்திருப்பாரு. பட் இதை தாண்டி இவருக்கு மெயின் பிசினஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டரிங் பிசினஸ் தான், சமையல் தான். அதாவது சாதாரண சமையல்லாம் இல்லை, பெரிய பெரிய வீட்டு ஆளுங்க கை தெரியுமா, செலிபிரிட்டி. குறிப்பா சொன்னா தெரியுமா கீரவாணி, கீரவாணி அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து தலைவன் தான் சமையல். அவரு தானே சந்திரமுகி 2வும் கம்போஸ் பண்ணது. மனுஷரை பாராட்டதெல்லாம் இதை ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க? நானே கொஞ்சம் கொஞ்சமா இப்போதான் அந்த துக்கத்துல இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கேன். மறுபடியும் சந்திரமுகி 2 என்னங்க அர்த்தம்? அதை இப்போ அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? அது இப்ப மாதம்பட்டி 2 தான் போயிட்டு இருக்கு. அதை பத்தி பேசுங்க, சந்திரமுகி எல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. நல்லபடியா பேசும் பொழுது ஏன் கண்டதை பேசி டவுட்டா இருந்துச்சு. அதான் அவருதான் அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து தலைவன் தான் சமையல். இந்த சமையல ராஜமௌலியே சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா சூப்பர்ப்பா அப்படின்ட்டு பாராட்டதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி வந்து இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கர ஃபேமஸ். இந்த சிறுவாணி தண்ணி எடுத்து பூசணியா கூட்டு விற்கிறேன் அப்படின்லாம் வந்து தலை வீடியோ போட்டு பயங்கர ஃபேமஸா இருப்பாரு. நாங்கள் எந்த அளவுக்கு வந்து
சாரீஸ் யூஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு இது பண்ணுறோம்லாம் பேசி இருப்பார். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாளில் கூட தலைவன் ஜட்ஜாக வந்திருப்பார். சரியா சொல்லணும்னா குக் வித் கோமாளில் வந்து இதுக்கு முன்னாடி ஃபேமஸாக தான் 2 பேர் ஜட்ஜு ஃபேமஸாக இருந்தாங்க. ஷெஃப் வெங்கடேஷ் பட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு பிடிக்கலிங்க, நான் வேற சேனலுக்கு போகிறேங்க, விஜய் டிவி வேணாங்க, சன் டிவி பட் அப்படி அப்போ இருந்தாலும் காலியாக இருக்கும்பொழுது யாரை போகிறதுன்னு பார்க்கும்போது நம்ம மாதம் தான் ஜட்ஜாக போட்டிருப்பாங்க அந்த ஷோவுக்கு. அதெல்லாம் தலைவர் ஃபேமஸாக இருந்தார். பட் அது பிரச்சனை கிடையாது. அப்போ எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியமாடா. பிரச்சனை என்ன அப்படின்னா தலைவன் வந்து பல வீட்டு கல்யாணத்தில் போய் கல்யாணம் சாப்பிட்டு செஞ்சிருக்கலாம். பட் 2வது சின்ன வீடு வச்சதுதான் எங்கள் பிரச்சனை. தட் மீன்ஸ் சின்ன வீடு சொல்லல, சாரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். ஓ இது இப்படியும் சொல்லலாமா? புதுசு புதுசாக பேருக்கிறாங்க. என்ன பேர் வச்சு தமிழ்ல சொன்னா தப்பு தப்பா இருக்கு, கோவப்படுறாங்க. யாரை பார்த்து அப்படி சொல்ற, சின்ன வீடு தப்பு தப்பாலாம் பேசக்கூடாது. சாரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். அப்படி சொல்லு. அது நல்லா இருக்கு, டீசெண்டா இருக்கு. ஏங்க எதை பார்த்து என்னங்க அது நாயின்னு சொன்னா கோவம் வருது, டாக்னு சொன்னா டீசெண்டா இருக்கு, சின்ன வீடுன்னு சொன்னா கோவப்படுறாங்க. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இங்கிலீஷ்ல சொன்னா அது தமிழுக்கு அப்படி ஒரு பவர் பாருங்களேன். எது சொன்னாலும் கோவம் வருது. அதான அவர் பாத்தீங்க அப்படின்னா திருமணம் கடந்த உறவுகளுக்கு போயிட்டு அப்படி சரியா சொன்னா காஸ்டியூம் டிசைனர் ஜாய் அப்படின்றவங்கள வந்து பல வருஷமா வந்து லவ் பண்ணியிருந்திருக்கா, அப்படி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா. அப்படி அது 10வது 2வது கல்யாணம் பண்ணிட்டு அப்படி அவங்க வந்து கர்வமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரீசெண்டாக ஆச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல அவங்க வந்து கல்யாணம் பண்ண போட்டோ வந்து பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. இன்ஸ்டால வளர்ந்துட்டு இருந்துச்சு. பாரியா மனுஷன் வந்து வாழ்றாரியா, 2 கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாரியா, நம்மளால தான் ஒரு கல்யாணம் பண்ண முடியலன்ட்டு ஏகப்பட்ட சிங்கிள்ஸ் 90s கிட்ட சொல்ல மாட்டேன், 2Kலயும் பல சிங்கிள் பசங்க இருக்காங்க. சிங்கிள்ன்றது எல்லா ஜென்ரேஷனுக்கும் ஏற்றது தான். கரெக்டாக அது ஒரு ஜென்ரேஷனோட பெரிய தப்பு. 2K நிறைய நல்ல பசங்க இருக்காங்க, சிங்கிள் பசங்க இருக்காங்க. நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் நடக்காம ஒரு ஆள் கூட இல்லாம லவ்வரே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீ 2 கல்யாணம் பண்றியா நீ அப்படின்ட்டு ஆளுக்கு மீம் போட்டு கலாய ஆரம்பிச்சாங்க. அப்படின்றவங்களாம் வந்து மீம் போட்டுருந்தானுங்க. அப்பமா பார்த்து தெரிஞ்சுது இது தலைவன் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்றதுக்காக ரிலீஸ் பண்ணது இல்லை, இது வந்து அன்னி ரிலீஸ் பண்ண ஒரு போட்டோ. ஆமாங்க நாங்கள் லவ் பண்ணுறோம், அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்க அப்படின்ட்டு வெளியே சொல்கிறதுக்காக அன்னி போட்ட ஒரு ஃபோட்டோ தான் இது. இது என்ன ஆச்சு, இது வெளித்ததுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வெளிச்சு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க பாருங்க. 2வது அன்னி ஒருத்தர் இருக்கும்போது முதல்ல அண்ணியை கூட்டின்னு வந்து தலைவர் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாரு, மனுஷன் ஜாலியாக வாழ்றாரு அப்படின்ட்டு எல்லாம் பொறாமட்டு இருந்தாங்க. இப்போதான் தெரிஞ்சுது தலைவர் வந்து ஃபோட்டோ மட்டும் விடல, அண்ணியே வந்து கை விட்டாரு அப்படின்ட்டு. இது வந்து செகண்ட் என்ன பண்ணாங்கன்னா கை விட்டாரு என்னை வந்து. இந்த வீட்டில் லேடிஸ் எல்லாம் சீரியல் பார்ப்பாங்க தெரியுமா? நைட்டு ஒரு 9 மணி ஆச்சுன்னா வேலையெல்லாம் கடகடன்னு முடிச்சுட்டு அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இப்போ இதோட மீ டைம், இது என்னோட நேரம் அப்படின்ட்டு 9 மணிக்கு இப்போ டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதான் கமலா புருஷனை சுசிலா வச்சிருக்கா, சுசிலா புருஷனை கமலா வச்சிருக்கான்னு அப்படி பேசுவாங்கல்ல. அதே மாதிரி எனக்கு அதை பார்க்கும்போது அதே ஃபீல் தான் வருது. இந்த இருக்கான்ல இவன் டிவி முன்னாடி சீரியல் எல்லாம் பார்க்கறது இல்லை, அந்த கெட்ட பழக்கமெல்லாம் இல்லை, அதை விட மோசமான ஒரு பழக்கம் புதுசாக அடிக்ட் ஆகிருக்கு. ஒரு 3-4 நாள் அதான் இது வந்ததுல ஃபோனை எடுத்துக்கிட்டு ஓடிடுவாரு. ஓடி போய் அந்த பெட்டில் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருப்போம். அவங்ககிட்ட ஒரு தேடல் இருக்கு, தேடுவான், கிடைக்கலன்னா டென்ஷன் ஆகுறான். என்ன இன்னும் வரல, 8 மணி ஆகுது, அந்த யூடியூப் சேனலுக்கு போ, இதுக்கு போ. அப்படி என்னடி தேடுறேன், அப்படி என்ன தேடுறேன்னு கேட்டேன். மாதம்பட்டி நியூஸ் வர மாட்டேங்குது. மாதம்பட்டி நியூஸுக்கு பைத்தியம் ஆயிட்டாங்க. நேற்று செம்ம குஷி இருக்கு. என்னன்னு கேட்க மாதம்பட்டியோட புது வீடியோ வந்திருக்கேன். ஏன்டி அவர் என்ன சமையல் வீடியோ புதுசாக போடுற, அந்த ஆளே மாட்டிக்கிட்ட வீடியோ ஒன்றா வந்துகிட்டு இருக்குன்றாரு. இவருக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட். அதில் டீகோடு வேற பண்ணுறாரு. பாருங்க இது இந்த பீச்சு, அங்கே பாருங்க அத்தனை கேண்டில்ஸ் இருக்கு, இவர் பாருங்க கண்ணை கட்டிக்கிட்டு வந்து இதெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, அதை பாருங்க இதை பாருங்க. நான் யோசிப்பேன், ஐயோ இந்த கேஸை சீக்கிரம் முடிச்சு விடுங்க சார், இவனுக்கு பைத்தியம் முத்திக்கிட்டு போகுது. அதான் என்கிட்ட தான் எல்லா கதையும் கொட்டுவான் வந்து. எனக்கு ஐயோ இவன் நம்ம கதையும் கேட்டாங்கன்னு எனக்கு அந்த மாதம்பட்டி கதை பிடிக்கவே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல, தத்தளிக்கிறேன் சார். அதான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். சட்டு புட்டுன்னு இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு என்ன இவங்கிட்ட இருந்து காப்பாத்துங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆனது இவங்களுக்கு சந்தோஷம். அவங்க இன்ஸ்டாகிராம் அந்த ஜாயிங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் போய் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஏன்டி அதை போட்டு தேய்க்கிறேன்னா ஏதாவது புது வீடியோ அக்கா போட்டுருப்பாங்க, நான் பார்த்துட்டு வர்றேன். மாதம்பட்டி யோசிச்சிருப்பாரா என் சமையலுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ், இவன் எதுக்கு ஃபேனாக இருக்கான்னு பாருங்க.
ஏமாத்திட்டாரு அப்படின்ட்டு அவங்க வந்து ஒவ்வொரு யூடியூப் சேனலாக உட்காந்து பேடி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தைக்கு வந்து பதில் வேணும், குழந்தைக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து இது பண்ணாங்களாமா. இது என்னாச்சு அப்படின்னா இப்பெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆனவருக்கு தெரியும் குழந்தை கூட்டம் ஜாலியாக இருக்காரு. இந்த நேரத்தில் நீங்க வந்து அவர் சொன்னதை நம்பி ஏன் அவருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்ட்டு தான் எல்லாரும் இவங்க வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாம இது ஆதாரம் பத்தாதுனால இவர் வந்து லவ் பண்ணது உண்மைதான் அப்படின்னு கோசரம் வந்து அப்போ அவங்க பேசின சாட்ஸ் அவங்க பேசின வீடியோலாம் வந்து அன்னி லீக் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாரும் ஃபன் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஓய் பொண்டாட்டி அப்படின்ட்டு. அது பார்க்கும்போது வா இப்படியெல்லாம் லவ் பண்றாங்க, ஸோ ஏமாத்துறவங்க வந்து இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து. அக்கா ரொம்ப நன்றி. கேட்டுக்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனா இப்படித்தான் வரும். நான் சொல்றேன், இப்படியெல்லாம் பண்ண தெரியாம ஒரு பச்சை சொக்கா போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு கருப்பு மாலை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படித்தான், அவங்களுக்கு அப்பெல்லாம் பண்ண வராது, பண்ண தெரியாது. ஆனா அவங்கள தான் குறை சொல்றது. ஆனா இவர் ஃபர்ஸ்ட் வைஃபுக்கு இப்படி எல்லாம் பேசியிருப்பாருன்றது தெரியாது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வைஃப்ங்கிறதுனால அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல போல. தெரியல, எனக்கு என்னன்னு தெரியல. ஏதோ ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு. ஐ ரிவீலிங் மூமெண்டா? ஆமாப்பா, ரியலி. நான் நினைச்சிட்டு இருந்தேன் வா அது வந்து சில பேருக்கு லவ் ஷோ ஆஃப் பண்ண தெரியும், சில பேருக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யும் போது 3வது ஒரு ஆள் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கு எல்லா இடத்துலயும். அது வச்சிருப்பாங்க, சம்பளத்துக்கு ஆள் முடிச்சு வச்சிருப்பாங்க. அதான் இப்ப ட்ரெண்ட் கூடவே போகுது 3வது. ஸோ அது வந்து எனக்கு புரிஞ்சுது. இது என்னாச்சு, இந்த வீடியோவில் வந்து ஓய் பொண்டாட்டி நான் சாப்பிட்டுட்டேன் கிளம்பிட்டேன் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு பொண்டாட்டி அப்படின்ட்டு தலைவன் தான் வார்த்தைக்கு அத்தனை பொண்டாட்டி பண்ண சொல்லி வச்சிருக்காரு இந்த வீடியோவில். இது என்னாச்சு, இந்த குக்கு வித் கோமாரில் இருந்த குரேஷியன் உமர் கண்டென்ட்ஸ்லாம் காமெண்ட் அனுப்பி 2 பேர் போஸ்ட் எடுத்துருக்காங்க போல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அது வந்து ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காங்க, ஓய் பொண்டாட்டின்னு கலாச்சிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு சில பேர் சொல்கிறாங்க இதுக்கு ஆல்ரெடி ஒன்று தான் மாதம்பட்டி மேலே. ஏன்னா மாதம்பட்டி வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கும் பொழுது அங்கே வச்சே கலாச்சிருப்பாங்க. நீதி வேணும் கேட்டதுக்கு இவர்கிட்ட போய் நீதி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து கலாச்சிருப்பாரு அந்த ஸ்பாட்லைட் ஷோலியே. ஓகேவா, இப்போ வந்து வேண்ட உள்நோக்கமாக வச்சுக்கிட்டு வஞ்சகமாக வச்சுக்கிட்டு வெஞ்சன்ஸா வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இல்லை காமெடி என்ன அப்படின்னா, இந்த போட்ட ரீல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரீல்ஸோட கமெண்ட் செக்ஷன் இல்லையே மாதம்பட்டி என்ன பண்ணிருக்காரு, போய் கமெண்ட் பண்ணிருக்காரு. என்னன்னு தெரியுமா, ரொமான்ஸ் உனக்கு பண்ணவே தெரியல, உனக்கு பத்தலடா, என்கிட்ட வந்து 1 வீக் கிளாஸ்க்கு வந்துட்டு சர்க்காசமா ரிப்ளை பண்ணியிருக்காரு 2 பேருக்கும். அதாவது நீங்க வந்து இது ரிவர்ஸ் சைக்காலஜி. நம்மளை டிவியில் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், குரேஷி அவர் எப்போ பார்த்தாலும் கலாய்ச்சிக்கிட்டே இருக்காரு. ஸோ நம்மளை கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிற ஒருத்தர்கிட்ட நம்மளோட வீடியோவை நீ இப்படி நார்மலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுன்னு கொடுத்தா நம்ம என்ன நினைப்போம், கலாய்க்கிறாரு பார்த்தியா, அதுக்கு அவர் சர்க்காஸ்டிக்காக ரிப்ளை பண்ணிக்கிறாருன்னு பார்த்தியான்னு அப்படி நினைப்போம். இது வந்து ரிவர்ஸ் சைக்காலஜி. இதை அப்படி நினைக்கணுங்கிறதுக்காகவே பண்ணுன மாதிரி தான் இவனுக்கு தோணுதான். எனக்கு தோணலை, எனக்கு தெரியாது. சர்க்காசமா ஒரு வாரமா ஜாலியா இருக்கிறோம், நார்மலைஸ் பண்றாங்க. அதுதான் எனக்கு கோவம் வருது. அச்சு என்ன பண்றது, இது குடும்ப பிரச்சனை, அது அவங்க பிரச்சனை நினைச்சிட்டாலுமே இது என்னாச்சு பொது பிரச்சனைக்கு வந்து நார்மலைஸ் பண்ணிருக்காங்க. கல்யாணம் பண்ணாலும் ஜாலியா இருக்கலாம், எவ்வளோ இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்து நார்மலைஸ் பண்ணிருக்காங்க. என்ன இது யாரு மேலே தப்புனா இது என்னன்னு இது தெரியல. இவங்க மேலே குறை சொல்றதா அவங்க மேலே குறை சொல்றதா, இவங்களுக்கும் வந்து ஆளு காணாயி டைவர்ஸ் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கடைசியாக தெரியல. அப்படி ஆயிடுது அப்படின்னா இவருக்கு ஆளு டைவர்ஸ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிட்டு ரிலேஷன்ஷிப்ல இருந்துக்கலாம். இன்னைக்கு வந்து இவர் எஸ்கேப் ஆயிட்டாரு, இப்போ பாதிக்கப்பட்டது யார், இவங்க தானே. அதுக்கு ஏதாவது பதில் ஊமலா தப்புட்டு இல்லை அவங்களதான் வந்து கோசலிக்கிட்டு இருக்காங்க. சொல்றது இந்த பத்தி பேசுறது வயசு பத்தலையா, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அனுபவம் பத்தலையா அப்படின்னு சுத்தமா எனக்கு தெரியல. இதை பத்தி என்ன சொல்றேன்னு தெரியல, நீங்களே கவனமா செய்துட்டு போங்க. அடுத்தா பார்க்க போறது நாஞ்சி இருக்கும் விஜய் டிவில வந்து அது இது எது இந்த மாதிரி ஷோல வந்து காமெடியா வந்திருப்பாரு, நிறைய காமெடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்திருப்பாரு, அப்புறம் சினிமாவிலே வந்து நடிச்சிருந்திருப்பாரு. அவர் மேல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, ரீசெண்டா அவர் மேல வந்து கமிஷனர் ஆபீஸ்ல வந்து ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா வந்து வைஷு அப்படின்றவங்க. என்னாச்சு அப்படின்னா இது வந்து பர்சனல் மேட்டர் தான், பட் வந்து மாதம்பட்டி மாதிரியே கண்டிப்பா ஊதி ஃபேமஸ் ஆகிடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கேஸ் கொடுத்த உடனே கலகல சேனல் வந்து கலகலன்ட்டு பேர் எடுத்துருக்காடுங்க. இதே மாதிரி இவன் கேஸ் கொடுத்து நிற்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குரிய தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா லீகல் ஒய்ஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் லீகல் ஒய்ஃப். இதே மாதிரி தான் மாதம்பட்டிக்குமே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் லீகல் ஒய்ஃப். இந்தியன் சட்டப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் லீகல் ஒய்ஃப். மனசாட்சி படி அது சட்டத்தில் இல்லையா பண்ணுறது.
மனசாட்சி படி பார்த்தீங்கன்னா ஓகே, மனசு எல்லாம் கட்டு தான். சட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீ சொன்ன மாதிரி தான், முதல்ல அவங்க பிரிகிறாங்க அப்படின்னா சட்டப்படி டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சுட்டு தான் அடுத்த இதுக்கு போயிடணும். மாதம்பட்டி அண்ணன் கதை போய் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிடிக்கல புது லிஸ்ட்டில் போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் எல்லாம் இருக்கலாம், பாய் பெஸ்டி, ஃபிளிங்கு, சிச்சுவேஷன்ஷிப். பிளிங்குன்னா ஏன் சார் நானே இந்த தான் சார் இருக்கேன், தெரியாது. பிளிங்குன்னா என்ன சார்? ஐயோ யாராச்சும் சொல்லுங்களேன், எனக்கு மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. இது சந்துக்குள்ள இந்த சந்துக்குள்ள இது நுழைஞ்சிச்சு தெரியல. பிளிங்கி அடே பிளிங்கி எல்லாம் இருக்கலாம். ஆனால் லீகலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தந்த விஷயம்லாம் போய்க்க. ஆனால் நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா சட்டம் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். அப்படி இது மாதிரி ஒய்ஃப் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சு அவங்களும் ஏமாத்திட்டு இவங்களும் ஏமாத்திக்கிட்டு தன்னைத்தானே ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேஸ் கொடுத்தா கேஸ் நிற்காது, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உயிரோட இருக்காங்க, அவங்க இன்னும் டிவோர்ஸ் வாங்கல, உங்க கேஸ் செல்லாது, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்ற தைரியத்திலேயே நிறைய ஆண்கள் இது மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு என்ன நினைச்சு. அது அப்படி வராது. அது எப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. எப்படின்னா இப்போ ஒருத்தர் இது பண்ணுறாங்க அப்படின்னா தன்னை ஏமாத்திட்டாங்க, லவ் பண்ணி ஏமாத்திட்டாங்க, அது வேற மாதிரி கேசலாம் மாறும். மற்றபடி வந்து சட்டத்தில் உரிமை வேணும், நானும் ஒரு மனைவியாக இருக்கணும்னா இப்படி இருக்க முடியாது. சும்மா ஷிப் பண்ணுறானுங்க, ஷிப் பண்ணுறானுங்க, கிளிங்குன்றானுங்க, பிளிங்குன்றானுங்க, அப்புறம் பாதிக்கப்படுறதுக்கு அப்புறம் ஐயா நீதி வேணுன்றானுங்க. உண்மைதான், நீ என்ன வேணா பண்ணிக்க, என்ன வேணா பேசிக்க, நாளைக்கு பிரச்சனை வந்தா சட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் அங்கே செல்லுபடி ஆகும். இன்கேஸ் அதே மாதிரி சட்டம் வந்து ஆண்களுக்கு பார்க்க அப்பலாம் இல்லை, பெண் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கும். ஆக்சுவலி பெண்களுக்கு எதிரி பெண்களாக தான் இருக்கிறாங்க. ஜாய் கிறிஸ்டல்டாவும் ஒரு பெண், ஸ்ருதி நாராயண் அவங்களும் ஒரு பெண், இவங்களுக்கு இவங்க தான் எதிரி. அப்புறம் யாரு வைஷு அவங்களும் நம்மளும் ஒரு பொண்ணு, நமக்கு வலிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வலிக்கும், நம்ம கஷ்டமா இருக்க மாதிரி தான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், பிரச்சனை வேணாம் விலகிடலாம், யார் மேல தப்பு, உன் மேல தப்பா என் மேல தப்பா, அதுக்கு என்னன்னு பேசி அது. ஆமா இல்ல, இப்ப நீதி வேணும்னு கேட்குற எல்லாருமே யாரோ ஒருத்தருக்கு துரோகம் பண்ணுவாங்க தான். அவங்கள மட்டும் சொல்லலை, ஜென்ஸையும் சேர்த்து தான் சொல்றேன். இப்போ நாஞ்சில் விஜயன் அவரோட கேஸில் வந்து அவருக்கு கல்யாணம் ஆச்சு, நாங்களும் அவரோட வ்ளாக்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ அவங்க அந்த குழந்தை பிறக்கணும்னு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அந்த வீடியோலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க அவர் அழுது எல்லாம் பார்த்துருக்கோம். அப்போவே அவங்க கேஸ் போட வேண்டியதானே, கல்யாணம் பண்ணும்போது குழந்தை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி குழந்தைக்கு இப்போ ஒரு வயசு ஆகிற டைமுக்கு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ தான் ஞாபகம் வந்துச்சா? அது நம்ப முடியாத மாதிரியும் இருக்கு, லேட்டா இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனால. அதான் இது வெளியூர் போயிருந்தீங்களா தெரியல, சால்வ் பண்ணிட்டு போயிடணும்ல. நீ இப்படி பண்றியா, நான் இந்த மாதிரி பண்றேன், நீ அங்க போறியா, நீ என்கிட்ட போன் எடுக்கல கால் எடுக்கல, நான் அவாய்ட் பண்றியா, கமிஷனர் எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்கன்னா கமிஷனர் தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், கூட பேசல வீடியோ அதை அப்லோட் பண்ணுவேன்ட்டு இதை லீக் பண்ணி விடுவேன், உன் பேரை கெடுப்பேன் அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. லீகல் இஸ் லீகலா மனைவி ஆகணும் கூட சேர்ந்து. நான் ஒன்று சொல்றேன், ஆனா இந்த செகண்ட் வைஃப்ஸ் யாரும் தப்பா நினைச்சு கோவப்படாதீங்க. நீங்கள் வச்சுருக்கீங்களா, இவர் பாருங்க எனக்கு இவர் அனுப்பின வீடியோ இருக்குது, இவர் எனக்கு போட்ட இந்த பாருங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, இவர் என்னோட பேசின அந்த வீடியோ கால் ரெக்கார்டிங் இருக்குன்னு ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரீங்களா, இதெல்லாம் ஒரிஜினல் சொந்த வைஃப் கிட்ட இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அது தேவைப்படாது. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு நான் வீட்டுக்கு வந்தால் பேசுவேன், அது நான் எதுக்கு இங்கே ப்ரூஃப் எல்லாம் எடுக்கணும், தோணாது. இதெல்லாம் வச்சிருக்கிறது யாருன்னு பார்க்கும்போது என்னத்த சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க நல்லா போய் கேட்டு பாருங்க, ஒரிஜினல் வைஃப்ட போட்டோவில் அவங்க ஃபோன்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து செல்ஃபி ஏதாவது இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அன்னைக்கு அனுப்பின மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும், அப்படி இப்படி அவங்க ப்ரூஃப் கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பயம் இல்லை, ஐ எம் லீகல், நான் எதுக்கு சார் ப்ரூஃப் கலெக்ட் பண்ணேன், உங்களுக்கு தெரிஞ்சு தானே அதில் விழுறீங்க விஷயம் இருக்கு அப்படின்னு. ரெண்டு பேரையும் அடின்னு அடிக்கணும், ரெண்டு பேருக்கு தப்பு பண்ண ரெண்டு பேரையும் அடிக்கணும். இவரை மட்டும் அவங்கள மட்டும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. யார் எப்போ தப்பு பண்ணுறீங்களோ ரெண்டு பேரையும் அடிங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே தெரியுமில்ல ஃபர்ஸ்ட் வைஃப் இருக்குன்னு. அப்படின்னா சட்டம் என்ன சொல்ல எப்போ கேட்டதாலும் நல்லது. இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல பேசுவானுங்க, ஓகேவா, இந்த ஷிப் அந்த ஷிப் இதெல்லாம் ஜாலி புது ட்ரெண்டுப்பான்னு பேசுவானுங்க. என்னன்னு சொல்லிடுங்க, மாற்றணும் தான் பிரச்சனை. இது பெரும்பாலும் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இதை வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்களை தான் இருக்காங்க. ஆண்கள் வந்து அடகாம எஸ்கேப் போயிடுறானுங்க. சட்டம்னு போகும்போது தான் ஆண்களுக்கு வந்து எதிராக இருக்குது, பாதுகாப்பு இல்லை. ஆண்கள் எல்லாருமே பிடிப்பான், என்ன திட்டுற மாதிரி இது.
உனக்கே குத்துது உனக்கே. ஏன்னா நானும் ஒரு ஆண், அதான் சொல்றேன். நீங்க எல்லாரும் முன்ன சொன்னீங்க. என்ன டவுட்னா உங்களை கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து அவங்கள வீட்டுக்கு போக விட்டாங்களா இல்லை அப்படியே டைரெக்டாக டீ டிஃபன் காஃபி கொடுத்து சேனலில் உட்கார வச்சுட்டாங்களான்னு தெரியல. பேட்டி நானும் பார்த்தேன். அதில் சொன்னாங்க காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து சாயந்தரமே இன்டர்வியூ எடுத்துட்டாங்கன்னா அப்போது டைம் டிஃப்ரென்ஸ். அதே ட்ரெஸ்ஸானு அது பாருங்க. இல்லாமல் எப்படி உங்களுக்கு அந்த கான்டாக்ட் எல்லாம் கிடைக்குது, எப்படி இவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க, நம்ம கற்றுக்கணும் ஆக்சுவலி உங்க கிட்ட இருந்து. நம்ம எங்க ஒரு வீடியோ எடுத்து போகிறதுக்கே முடிய மாட்டேங்குது. கூச்சமே இல்லை. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, அதான் அவர் வந்து இவங்க கூட ஆக்சுவலாக அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் போல இருக்கு, அவங்க கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்காரு இவர் மேரேஜுக்கு முன்னாடி. 15 years ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அண்ட் 7 years லவ் பண்ணுறதா வைஷு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படும் போது இவருக்கு வந்து குழந்தை பெற்றணும்னு ஆசைன்னு அவர் சொன்னதான் இவங்க சொல்றாங்க. ஸோ வந்து இவங்க டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றதுனால இவங்களால வந்து பிசிக்கலா குழந்தை பெற்றுக்க முடியாதுன்றதுனால இவங்க தான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? அதாவது நாஞ்சில் விஜயனோட மாமியார் வந்து வைஷோட ஃப்ரெண்டு, இவங்க தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அதாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இவர் நல்லவர் அப்படின்ட்டு. இப்போ கல்யாணம் ஆச்சு, குழந்தையும் பிறந்தாச்சு. இப்போ வந்து என்ன பிரச்சனைனா இருந்த அவாய்ட் பண்றாரு, எங்கட பழைய பேச மாட்டேங்கிறாரு, பழக மாட்டேங்கிறாரு. என்னங்க குழப்பறீங்க? நீங்க கல்யாணம் பண்ணி வச்சா அப்ப போங்கல, அதான் பண்ணி வச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன உங்க கூட பேச்சுவார்த்தை வாட்டி கிடக்கு? அதாவது நீங்களே சொல்லிட்டீங்களே, நீங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா? எங்க கூட இருக்கிறவங்கள தாங்க நம்பவே முடியல. ஐயா கூட லேடிஸ் எதுவும் சொன்னா தான் மக்கள் நம்புவாங்க, ஜென்ஸ் சொல்ற நம்ப மாட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு ஏங்க நீங்க தான் கல்யாணமே பண்ணி வச்சிருக்கீங்கன்றீங்க, அப்புறம் இப்ப பேச மாட்டேங்கிறாருங்கிறீங்க. அப்ப அவங்க வைஃப் கேட்பாங்க, அப்ப நான் என்ன இழிச்சவாயா? இவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன சொல்றேன்னே தெரியல. ஏன்னா அவருக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி குழந்தைன்னு ஆயிடுச்சு. தலைவன் வந்து யூடியூப்ல விளாக் சேனல் ஆரம்பிச்சு குழந்தைக்கு டைப்பர் வாங்குறது, கடை கூட்டு போறதுன்ட்டு எல்லா வீடியோவும் அதை போட்டு விளாக் பண்ணிட்டு இருக்காரு, ஃபேமிலி இது பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அவரோட ஒய்ஃப்க்கு இப்போ ரீசெண்டாக தான் குழந்தை பிறந்துச்சு அண்ட் அவங்களோட சீமந்தோல்லாம் கூட போட்டிருந்தாங்க, நல்லா கிராண்டா பண்ணியிருந்தாங்க. இப்போ அவர் வந்து திரும்ப வந்து தன் கூட பேசணும் பழகணும்னா ஓகே, ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், இத்தனை கை விட்டாரு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியவில்லை. அவங்க ஒய்ஃப் எவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்றதையும் தாண்டி அவரெல்லாம் வேற குடும்பம் செட்டில் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து திரும்பி என்கிட்ட வந்து ஏன் பழக மாட்டாரு அப்படின்ட்டு கேஸ் கொடுக்குறது சரியா அப்படின்றது எனக்கு தெரியவில்லை. ஆக்சுவலி அவங்க பக்கம் வச்சு பார்த்தா கூட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரு என்ன காசெல்லாம் தரணும், நான் அதுக்கெல்லாம் கேஸ் கொடுக்கல. அவங்க வந்து கேட்டாங்களாமா, அரெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டாங்களாமா. அது அவங்க சொன்னாங்களாமா, இல்ல இவர்கிட்ட என்ன பேசினா மட்டும் போதும், பழகலாம் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்களாமா. அன்புக்கு எங்க இருக்காங்க? எனக்கு புரியல, அவரு கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, திரும்ப நீ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும் ஆசை, இப்போ இதெல்லாம் பண்ணிட்டேன், திரும்ப என்கிட்ட வானா, ஹவுஸ் இஸ் பாசிபிள்? ஆக்சுவலி அவங்க ஒய்ஃப் எவ்வளோ மென்டல் ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்தா அவங்க எப்படி அவங்க நியாயமா கேஸ் கொடுத்து இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஒய்ஃப் தான் ரொம்ப பாவம். ஓகே, நான் வந்து இந்த விஷயத்தில் தான் வந்து எதுவும் பேச விரும்பல. ஒரே யோசிச்சு பார்த்தா ஒரு குடும்பம் செட்டில் ஆகிட்டாரு, இதுக்கப்புறம் அதை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது சரியா அப்படின்னு எனக்கு தெரியவில்லை. அதே மாதிரி இவங்க மனதான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவில்லை. நாஞ்சில் விஜயனுக்காக இல்லைனாலும் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஸோ அதை கருத்தில் வச்சு அவரை டிஸ்டர்ப் பண்ணாம இவங்க விலகி போனா நல்லது நான் நினைக்கிறேன். ஏன் நியூ இயர்லாம் கூட ஒன்னா தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, அதுவும் அவர் ஒய்ஃப்க்கு தெரியாம தான் வந்தாங்க அப்படிங்கிறதையும் வைஷு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் போதே தெரியுது அவங்க ஒய்ஃப்க்கு பிடிக்கல, இந்த ஒய்ஃப்க்குமே பிடிக்காது, ஹஸ்பண்ட் வேற யார்ட்டையா பொண்ணு கூட பேசினாலே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் மாதிரி யாருக்குமே தான் பிடிக்காது. வைஷு வந்து உண்மையா லவ் பண்ணாங்க அப்படி அப்ப அவங்க புரிஞ்சுக்கணும் இல்ல. ஏன்னா இப்போ அவர் வேற ஒருத்தர், அவர் நாஞ்சில் விஜயன்னு ஒரு ஆள் கிடையாது, இப்போ அவருக்கு ஒரு வைஃப் இருக்காங்க, அவங்க 2 பேர் நம்பி ஒரு குழந்தை இருக்கு. ஸோ அதை கருத்துல வச்சாச்சு அவங்க வந்து அவருக்கு மேல அளவு கடந்த அன்பு இருக்கு இல்லையா, அப்படி இருக்கும்போது அவர் நல்லா இருக்கும்னு நினைச்சு விலகிடணும்ன்றது என்னோட ரிக்வெஸ்ட். என்னோட கருத்துமே அதே தான். நாஞ்சில் விஜயன் தப்பு பண்ணிருக்காரு, அவரும் தப்பு பண்றது அவரோட ஒழுங்கு நான் சொல்லல. பட் இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இதுதான் செய்யாத இப்படி கட்டுற சொல்யூஷன் பார்த்தா இப்படிதான். ஓகே, இதுதான் அர்த்தம். ஆக்சுவலி கமிஷனர்லாம் தான் எல்லாம் ரொம்ப பாவம்னு நினைக்கிறேன். எல்லாம் திருடானு பிடிக்கிறது, ஸ்கேம் பண்றவங்க பிடிக்கிறது, அவங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிற டைம்ல மீன் வயல்ல வந்து காலையில ஒருத்தர் என் குழந்தைக்கு பதில் சொல்லுன்றாங்க, மத்தியானம் ஒருத்தர் இப்படி வந்து ரிலேஷன்ஷிப்ல மறுபடியும் என்ன பேச வைங்க அவர் கூட அப்படின்ட்டு LKG பசங்களாம் சண்டை போடுற மாதிரி சொல்றாங்க. இதாவது பரவாயில்ல, இன்னொரு கேஸ் என்னது வாசல்ல வந்து சண்டை போட்டு அடிக்க வந்த குரூப் அடியே ஓட்டாங்களா, அது ஒரு அதெல்லாம் பொலிட்டிக்கல் வேடா. வைஷு அவங்களும் ஒரு செலிபிரிட்டி, நாஞ்சில் விஜயன் அவரும் ஒரு செலிபிரிட்டி. இப்போ ஒவ்வொன்றா வெளியே வருது, அடுத்து யார் வெளியே வர போறாங்க தெரியல. ஓகே, அதை பத்தி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் இதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தா கான்ட்ரவர்சி ஃபேமிலி பார்ட் 4 இவரே வந்துட்டாரா? ஐயோ என்ன சார் கடைசியில் ஏன் தலையில் கை வச்சிட்டீங்க? ஏங்க நான்
இது ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே வீடியோவில் பார்க்கறதுனால ரெண்டும் ஒரே கேஸ் மாதிரி எனக்கு தெரியல. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஒரே கேஸ் மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் பார்த்தா இதில் எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன். அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதையும் பார்த்திங்களா அச்சோ தெரியாமல் இந்த வீடியோ கிரியேட் பண்ண இவன் பார்க்குறான். நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம், இது புதுசாக இருக்கே, ஆஹா இன்னையிலேருந்து இந்த நியூஸுக்கு ஃபேன் ஆகிட வேண்டியதுதான். அச்சோ இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுங்க. வாட் எவர் இட் இஸ், நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போவே தெரியுமில்ல கல்யாணம் பண்ணி வச்சா அடுத்து என்ன நடக்கும் அவர் ஃபேமிலி அப்படி இப்படின்னு. அப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ போய் கேஸ் கொடுக்குறீங்கன்னா என்ன சொல்கிறது தெரியல. ஏன்னா புதுசாக இருக்குது சார், புதுசாக இருக்குது இந்த மாதிரி கேஸெல்லாம் புதுசாக இருக்குது. இப்போ சரி, இப்போ வந்து எங்களுக்கு மலேசியா டைம் 8:30 ஆகுது. இன்னொரு ½ அன் ஹவரில் இவரோட டைம் வந்துடும். இப்போ எனக்கு கிள்ளிக்கிட்டே இருக்கேன் கீழே. என்ன டக்குன்னு ரியாக்ஷனை முடி, எனக்கு நாடகம் பார்க்கணும். என்ன நாடகம்? மாதம்பட்டி நாடகம் பார்க்கணும். ஃபோனை போய் தேய்க்கணுமா இல்லையா? புது வீடியோ போட்டிருப்பாங்க அக்கா. சரி இது முடிய போகுது, முடிஞ்சோடனே போய் வேலையை பாரு. ஓகே காய்ஸ், வீடியோ அவ்வளோதான். இப்போ மாதம்பட்டியோட புது வீடியோஸ்லாம் வந்திருக்கு. அவரோட கேஸ் இன்னும் முடியலைன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஆரம்பம் தான். இன்னும் எத்தனை வீடியோ நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோமோ தெரியல. ஒவ்வொரு வீடியோ இவங்க போடுவாங்க. அங்கே ஒரு வீடியோ வர இங்கே ஒரு வீடியோ வரும். அவர் சைலண்டாக இருக்க இவங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.